என்ன நீ அங்கெல்லாம் ஊத்தி போட எடுத்துருந்தா சரின்னு இருந்தா இங்கே வந்து அப்படி தெரியற? என்னடி கூட்டி அந்த அடிக்கிறியா இல்லையா? இதுக்கு நீ 11 மணிக்கு ஆகிறதுக்கு அக்கா எம்புட்டு அழகா சேலை கட்டினேன், ஏன் அவுத்து போட்டு நிக்கிற? சும்மா இருக்கு, உனக்கு இருக்கு நிக்குது. எல்லாம் பாரு பைப்பர் ரோடு மாதிரி நியாயம் கேட்க வந்தா இப்ப உங்கள்ட்ட எப்பலாம் பேசுற? மூடிட்டு பேசு, ஒழுக்கமா இரு. என்னைய மாதிரி சரியான பொம்பளை ஒத்த ஊக்குல சேலை கட்டி வர சொல்லுங்க. ஒத்த ஊக்குலாம் கட்டி இருக்கான் பூரா எங்க அவளை காணங்கவே. இவெல்லாம் 15 ஊக்கு சிமெண்ட் மூட்டையை சுத்தி பாத்துட்டியா நீ? அதை பொண்ணு நினைச்சாலே உள்ள வச்சு கிளச்சு விட்டுறாதே, புஷ்ஷுண்டாத நல்லா வாங்க படம் எடுத்த மாதிரி. அது ஒண்ணும் பண்ணாது. அவுத்து போட்டீங்க திரியிற ஆடிக்கிட்டு. ஆமா, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா? எங்களுக்கலாமா? எனக்கு ஆகல, எங்க அக்காக்கெல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? ஆமா. எத்தனை புருஷன் தெரியுமா எனக்கு? எத்தனை புருஷன் வேறையா? ஆமா, நிறைய வச்சிருக்க. எனக்கு 3 புருஷன். 3? ஆமா. அன்னைக்கு 16 சொன்ன. இன்னைக்கு அவனுக்கு நீர் கடுப்பு. சரி 3 தானா? ஆமா. சரி, எங்க தெரியுமா பொண்ணு கேட்டாங்க? எங்க கேட்டாங்க? காலையில பார்த்து புட்டு கை கொடுவேன். நீ இந்த வேலைக்கு வந்ததுக்கு அந்த வேலைக்கு போலாம். எந்த வேலைக்கு? மயிரை புடுங்குற வேலைக்கு போத்தான். புடுங்கி குமிச்சுட்டாங்க. சரி, நீ மறுபடியும் பாடு, நாங்க சொல்றோம். காலையில பார்த்து புட்டு. ரொம்ப பெருமையெல்லாம் பாடாது. காலா இது கருவி பண்ண டிரான்ஸ்பர் மாதிரி இருக்கு. ஏன் காலாச்சு கருவின டிரான்ஸ்பர் மாதிரி இருக்கு. இந்த பிள்ளை காலத்துக்கு அந்த கேமரா ஸ்டாண்ட் இழுத்து வச்ச மாதிரியா இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, என் கால கருவின டிரான்ஸ்பர். ஆமா, இதுல இருந்து கரண்ட் வந்து வச்சுக்கவே. சரி, வந்து வந்திருக்க 4 பேத்துக்கு பீஸ் போயிடும். தூங்கிட்டாங்க. என் காலையில பார்த்து புட்டு நம்ம கோவில் பூசாரிக்கு என்னைய கேட்டா. பூசாரிக்கா? நல்ல விஷயம் தானே. அவருக்கு வாக்கப்பட்டு அவருக்கு நான் மாட்டேன்ட்டேன். ஏன் அப்படி சொன்ன? அவருக்கு வாக்கப்பட்டா வாழைப்பழம், அரைமுடி, தேங்காய், பொங்கச்சோறு, சுண்டல், ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாம் கிடைக்கும். பொங்கச்சோறு, காணிக்கை, காசு எல்லாம் உனக்கு தானே. எல்லாம் கிடைச்சு என்ன பண்ண? ஏன் அப்படி சொல்ற? என்னைக்கு சாமி இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க, அன்னில இருந்து மனுஷன் தொண்டை வச்சு கோயில படுத்துட்டு ஒரு சட்டை கூட போடாம. ஆத்தாடி, நான் சட்டை விடாம படுத்து எனக்கு மூக்குல டர்ப்பு. சரி. ஆமா, அதனால அவர் நான் மாட்டேன்ட்டேன். வேணாம்ட்டேன், பூசாரிக்கு மாட்டேன்ட்டேன். சரி, நான் மாட்டமுன்னு சொன்னது என்னைய மாதிரி 2 பேர் ஆட்டு கட்டி இந்த மேடையில் இன்னைக்கு சம்பளமே வாங்க. நீ ஆட்டும் போது அவங்க ஆட்ட மாட்டாங்களா? ஆட்டுதான். எப்படி என்ன ஒரு ஆட்டானு அங்க வந்து நடிக்கிற? நான் ஆம்பளை தானே, நான் எப்படி உட்காந்து ஆட்டினேன்? என்னைய மாதிரி ஆட்டணுமா இல்லையா? நான் ஆட்டினது கரெக்டா இருந்துச்சுன்னா கை தட்டுங்க பார்ப்பான். போதுமையா, இது போதுமையா, எனக்கு இங்க வேணாலும் ஜெயிச்சிருவேன். ஆட்ட முடியல அப்ப இப்படிதான் போய் அந்த பின்னாடி போய் தோப்புல மட்டை எழுத போட்டுவான். சரி, வீடுவா மாட்ட மட்டும் சொன்னதுக்கு மைக் செட்டுக்காரு மச்சானுக்கு என்னைய கேட்டா. மைக் செட்டுக்காருக்கா? ஐயோ, நம்ம ஊர் மைக் செட்டுக்கா? நம்ம கொண்டாந்து மைச்சிருக்காரு வாக்கப்படும். ஏன் நல்லா பேர் போன மைக் செட்டு தானே? அவன் பேர் போயிருச்சு. அச்சோ, அந்த பேர் இல்ல, ரொம்ப டெவலப் பேர். எப்படி விழுந்து அதோட டெவலப். சரி, அது போயிட்டு போகுது. நம்ம கொண்டாந்து மைச்சிருக்காரு, நான் வாக்கப்பட மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத. நீங்க 3 மணி நேரத்துல அவுத்து கையில ஒடிச்சு நாளைக்கு போற ஊருக்கு போயிருவாங்க. அதனால சரி. உள்ளூர் மைச்சிருக்காரு பேரு ஜெயக்குமார் கண்ணே. ஆளை காண அங்கே இருக்காரு. எல்லாம் சோற கைதிட்டு அற்புதமான மைச்சிட்டு அழகா வரைச்சிருக்காரு. ஆனா இப்படி மைச்சிட்டு வச்சிருந்தேன் என்ன பண்ண? ஏன் அப்படி சொல்ற? அவருக்கு நான் மாட்டேன்ட்டேன். ஐயோ, அவருக்கு என்ன? இன்னைக்கு பாரு, வேலை முடிஞ்சா உனக்குதான். நாங்க என்ன பண்ண, என்ன காசு நல்ல மனுஷன் என்ன பண்ணி இருந்திருக்கா? என்ன பண்ணனா? நான் இங்க இருந்து வந்திருக்கேன். வந்தவொடனே எனக்கு ஒரு மைக் எடுத்து கொடுத்தாரா? மைக் எடுத்து கொடுக்கணுமா? ஆமா, உள்ளூர் மைசூர் கூட்டி வந்திருக்கேன். அவர் வரல. தள்ளிட்டா எனக்கு கீழே. அந்த லட்சம் தள்ளி விட்டாள்ல. மேடையில முடிவட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சொல்லு. ஆமா ஆமா. ஏய், மைச்சிட்டுக்காரங்க நான் மாட்டேன் தெரியுமா? சொன்னேன். என் 2வது புடிச்ச மைச்சிட்டுக்காரன் போன மாசம் அவனுக்கு கால் உடைஞ்சு வச்சுடி. கால் உடைஞ்சது நல்லது. ஏன் தெரியுமா? ஒரு ஃபர்ஸ்ட் நைட் உங்களை என்னென்ன வச்சிருப்பாங்க? என்னென்ன வச்சிருப்பாங்க சொல்லு. நான் சொல்லுவேன் உனக்கு. சரி, நான் சொல்றேன். பால், பழம், ஊதுபத்தி, வாழைப்பழம், ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம், தேன். குடிய கெடுத்துனாலடா. ஏன் தேன் எதுக்கு வைப்பாங்க? எதுக்கு வைப்பாங்க?
தேங்கலாமா? படத்துல பார்த்தேன். ஆமா, கல்யாணம் ஆகலாம் கரெக்டா சொல்றேன். படத்துல பார்த்தேன். படத்துலயா? இப்படி படம் போட்டா புடுங்க பொங்கு தலைஞ்சிருமா தப்பா தாங்கிட்டு. சரி. ஆமா, இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா. நான் ஏன் புருஷன் என்ன தெரியுமா என்ன வச்சிருந்தாரு? 850 போக்கஸ் லைட். ஒத்தடி மைச்சிருக்காரு. ஒரு விளம்பரம் வேணாமா? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லயா? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல 650 சீரியல் செட். 8 இன்ச்சு ஸ்பீக்கர், 16 இன்ச்சு ஸ்பீக்கர், குத்து விளக்கு, ஓம்போடு, 2 ஆனைக்குட்டி பிள்ளைற மாதிரி, 2 முயல் தாவற மாதிரி, 2 மான்குட்டி ஓடுற மாதிரி, 2 பொம்பளை உலக்கையில போட்டு அரிசிய அதுக்கு எடுத்து கிடைக்கல. அவளை எடுத்து கிடைக்கல. வாங்கம்மா, நீ பாருங்க. இப்ப பாருமா, நீ ஓட்டு. எப்படி குத்து போட்டு குத்துமா? இல்ல டான்ஸ் குட்டியாச்சுன்னா 2 லூசு மண்டையில குட்டியாட்டாங்க. சரி, அப்படி குத்தும். அப்படி குத்து. ஆமா, ஆடுகள். சரி சொல்லு. ஆமா, அவங்க தெரியல. நீ இப்படி அடிக்கிட்டு ஒரு 1000 வெறும் துருப்பிடிச்ச கொலையா கட்டிட்டியா? அத்தடி என் புருஷன் ஒரு 8 மணிக்கு எப்படி தெரியுமா அலாம்ஸ் பண்ணாரு? எப்படி பண்ணாரு? சரியாக 10 மணி அளவில் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுக்கிறதால் கிராம பொதுமக்களும் மறுசுற்றியுள்ளார் கிராம பொதுமக்களும் திருநாகவரையிலிருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அது என்ன ஃபர்ஸ்ட் நைட்டால பைபாஸ் ரோடு வரது? ஐயா அவர் வேண்டாம். வெளியே வந்து பாக்குற 3000 பேர் இருக்காங்க. ஐயா வேண்டாம் வேண்டாம். இதுல ஒரு ஆள் மட்டும் நம்ம நாசரக்கார ஆள் மாதிரி உள்ள வந்து உட்கார்ந்திருந்தாரு. அத்தடி நான் கேக்குறேன், இவ்வளவு பேர் இப்படி ஒழுக்கமா வெளியே உட்கார்ந்து பாக்குறாங்க, ஆமா, நீங்க மட்டும் எங்க உள்ள வந்தீங்கன்னு அவர் சொல்றாரு. எனக்கு தூரத்து பார்வை தெரியாது, மாலக்கண்ணு நோய், பக்கத்துல உட்காந்து இழுத்துக்கிட்டு பாத்துக்கிறோம்டாரு. அதனால யாருக்குமே வாக்கப்படுதுன்னு புது கொள்கை ஒன்று எடுத்திருக்கேன். சரி, என்ன கொள்கை தெரியுமா? தெருவுல எல்லாம் இப்பதானே அடி வாங்கின ஒழுங்கு ஆண்டி எங்க மச்சான் எப்படி வந்து பண்ணாரு தெரியுமா? நீ என்னைக்கு என்ன பார்த்தேனோ அந்த நாள் முதலா நான் தூங்கவில்லை அடி அண்டி புள்ள அந்த மூடலுக்கு காதுதானே பாடப்படுத்துது. அடி திமிரு முடிச்ச சிரிக்கி என்ன கண்டுக்காம போறேன். நான் ஒரு வாரமா சங்கு வலிக்க கத்துறேன். நல்லா லைன் அடிக்கிறேன் பாரு. கண்டுபிடிச்சே சுரேஷ் ராஜாவை கண்டுபிடிச்சு துப்ப கண்டுபிடிச்சு தீய முடிச்சு கண்ண அடுத்து இதுக்கு ஒண்ணும் கரைச்சல் இல்ல. அவன் இல்ல, அவனுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். அதனால வள வளர்க்கும் மாலைகளை என்ன சொல்லி எங்க அப்பா என்ன இப்ப சொல்றேன்? அப்பாவா? ஆமா, எல்லாருக்கும் அவர் அப்பா. எல்லாத்துக்கு அப்புறமா அப்பா இல்லது சாப்பாடு. சரி சரி முடிஞ்சவன இங்க வாங்க. இவ எல்லாரும் என்ன பண்ணீங்க? நீங்களா? நாங்களாம் ஆடினோம் பாடினோம். பாடுவீங்களா? நல்லா பாடுவீங்களா? பாடுவோம். அப்ப இந்த மேடை சின்ன போட்டி வச்சுக்கிறோமா? என்ன போட்டி? பாட்டு போட்டி. பாடணுமா? பாடுவோமா? சரி பாடுவோம். வச்சுக்கிறோமா? இந்த பாட்டு போட்டியில நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறப்போ உங்க மனசாட்சியை தொட்டு கை தட்டுங்க பாப்போம். போதும்பா, கை தட்டுனா எல்லாரும் நல்லா இருப்பீங்க. கை தட்டினவங்க கை தட்டாம இருக்கவங்களுக்கு பூரா போய் தூங்கும் போது கண்ணு தெரியாம போயிடும். தூங்கும் போது யாருக்குமே கண்ணு தெரியாத பல்ல கட்டுவிய. பாடவா? பாடுவியா? பாடவா? பாடு. ரொம்ப நாளா உங்க பாடல பார்க்கணும் ஆசை. பாட்டு பாடையில. சரி, இதெல்லாம் நகைச்சுவையா? போ முண்டை குட்டு முண்டை பாடு. கண்ணா கேசனக்குள்ள கெட்டருப்பு போகுந்துருச்சு.
நம்ம தான் கடைசி அப்புறம் மேக்கப் வெடக்கு வெடக்கு வெடக்குன்னு உதஞ்சிக்கிட்டே கிடப்பேன். எருக்கஞ்செடி இயற்கை போட செய்யுமாமா கட்டுக்குள்ள கட்டி பிடிக்கலாம் போமா. வாங்க சார் வாங்க, போன வராது பொழுது போன கிடைக்காது. டோக்கன் விளம்பரம் 15 ரூபா சார். கம்பெனிக்காக சீப்பா கொடுக்குறோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் இருக்கு. அடுத்த ஒரு சின்ன ஒரு 10-15 சேர்த்து கொடுத்தீங்கன்னா தம்பி சேப்பிள் அடிச்சிடும், டவுசர் கலண்டு போயிடும். இருப்பா உனக்கு இந்த பாட்டுலாம் பிடிக்கலையா? வேற பாட்டு பாடு. வேற பாட்டு பாடு. வேற பாட்டு. வேற என்ன பாட்டு? என்ன பாட்டு? மனசு மயங்கு மசத்தை புடுங்க போட்டா. என்ன நீ எந்த பாட்டு பண்ணாலும் என்ன பாக்கா வாங்கி சல என்ன இங்கிட்டு போ. வளர்ந்துற வேண்டி பொம்பளை பிறந்தா தானே நல்லா இருக்கு. பாடுமா. என்ன பாடுதா? என் ஊரு தூத்துக்குடி, நான் தூத்துக்குடி மூத்திக்குடி மாமா. ஏ சூசு ஏ சப்பன சுந்தரி நீதானே, ஏ சப்பன லோகத்தி தேடானே, ஏ சப்பன சுந்தரி நீதானே, ஏ சப்பன லோகத்தி தேடானே. என்னடி பாருங்க நல்லா இல்லையா? எப்படி பாட்டு? நீ பாட்டு பாடு. என்ன நீ மிரட்டுற? நான் பாட சொல்லி தானே எனக்கு கூப்பிட்டுருக்கேன் சப்போர்ட்டுக்கு. நீ பாடு. நிலா காயுது நேரம் என்ன இப்படி எங்க போய் தூக்கம் பாய்தல தூக்கி போய் வேற இடத்துல படுக்கணும். ஏன்னா மழை பெஞ்சு அந்த இடத்துல ஊத்து அடிச்சு. நல்ல படம் பாடு. பேசுறியே நல்ல படம் பாடு. புது பாட்டு பாரு. புது பாட்டு. சொல்றியா மாமா, சொல்றியா மாமா, சொல்றேனே பாபா. இப்படி பாடலாமா? தண்ணி கொடுத்து தண்ணி கடை எடுத்து தங்க மனசு. நான் நல்லா தான் பண்ணேன், உனக்கே இழுத்துருச்சு. இல்லை எம்டி கோ மறுபடி இழுக்குது. இருக்க நீ இப்ப பாரு சூப்பரா நடந்துற சவட்ட சீனி மாதிரி. கேமரா என் ஊர் தண்ணி கடை எடுத்து தங்க மனசு தவிக்குது, மசத்தை புடுங்குது. இந்த படமே கிடைக்காம நெஞ்சுக்குள்ள இட்லி துணியாது. மரியாதை ஒழுக்கமா பேசிக்க சக்தி. இல்ல பூரா ட்ரெஸ் மாத்தும் போது அக்கடி சட்டி மாதிரி எழுந்து போடுவீங்க. நீ பொம்பளைன்னு சொல்லி உள்ள வந்து உட்காந்துருந்தே எங்களுக்கு தெரியுமா? நாங்க என்னமோ எடுத்துட்டு போறோம், உனக்கு என்ன பிரச்சனை? அப்படியா? பொம்பளை எப்படியா பாடுறது? எப்படி பாடுனா? எப்படி தெரியுமா பாடுறோம்? ஏதாவது எடுத்து கொடுங்கப்பா. வாய் வாசப்படி எடுக்கும் போது அதெல்லாம் வேணாம். ஏன்னா பொம்பளை எப்படி தெரியுமா பாடணும்? எப்படி பாடணும்? பாட்டு பிடிக்கலையா உனக்கு? என்னது இது? திரும்பி பாடு. பிடிக்கலையா? இல்ல திரும்பி பாடு. பிடிக்கலையா? நல்லதா இருக்கு. பிடிக்கலைன்னா நீ பிடி. இந்த பாட்டு வேணாம். இப்ப பாரு வேற பாட்டு பாரு. வேற பாடு பாடு. அம்மாடி. இல்ல அப்படிதான் வரும். அப்படி வராதமா. இதுதான் காதலா. எடுத்த வேலைய வாடி லொலோ அப்படி வராதா? அப்படி வராது. நீ போத்த அந்த போய் 7ஆம் நம்பர் ரூம்ல பாடு. என்ன போடுது? ஏசி ஓடுதா? ஏசி இருக்கு. நீ எழுச்சிக்க ஏசி தான். வாமா வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? உட்காந்துருக்காரு. அம்மாடி இதுதான் காதலா. பெரிய சிசுராம தங்கச்சி மகன் அத வாடா. நீ என்ன சாப்பிடவே மாட்டேன் கிளம்பி போயிருக்கீங்க.
உன்னைய பார்க்காம தான் இழைச்சிட்டேன். என்னைய பார்க்காமையா? ஆமா. என்னைய பார்க்காம நீ கிளச்சு போயிட்ட. நான் உன்னைய ஏய் ஓம் சக்தி என்ன ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை விட்டு போடுன்னு சொன்னேன். போட்டு போ. அம்மாடி லலலல. ஏய்! என்னடா இந்த பாடி பிடிக்கிற அவ வீட்டு ஏய் நீ அப்படியே சொன்ன. நீ போய் நீ அவளோட துணைக்கு போ. நீ வாத்தா இந்த பிள்ளைடா நீ சூரிய தின்ன மாட்ட போல. சாப்பாடே போடல. இங்கிட்டு வா பக்கத்துல இல்ல அவரே தின்றாரு. ஏறுத்து வேணுமா? 2 பேருக்கும் அடி இருக்கு. இருங்க 2 பேரும் சும்மா இருக்கடா குட்டியேசரா போக. நீ சொல்லுங்க சொல்லுங்க. அம்மாடி இவனடா 15 அடிக்கிற பொம்பளை மாதிரி தான். அப்படிதானே செய்யணும். அப்படி செய்யக்கூடாது. அவங்களே தப்பா செஞ்சாங்க, நான் கரெக்டா செஞ்சாங்க செய்யறேன். என் நாக்க பாருமா எப்படி நெட்டு இருக்கு. 4 அடி 6 அங்கோலம் அடிச்சேன்னா ஓடிடுவேன். போங்கட்டும். நீ அடிச்சாதே ஓடுவேன். அப்படி இருந்து கட்டிச்சேன்னு வச்சுக்க உயிர் வந்து உன் பல்லு உன் நாக்கெல்லாம் வந்துட்டு யார்ட்டும் போய் அதை கடிக்கல. விஷ ஊசி நினைச்சிருவாங்க. சொல்லு என்ன பண்ணணும். அம்மாடி நல்லா இருக்கு. இதுதான் காதலா. மூணு பத்திர செருப்பு என் தலையில இருக்கு. நீ நல்லா தானே சொல்றோம். எல்லாரும் புலம் தெரிஞ்சிட்டீங்க. இது என்ன வேதமோ? ஏய் அது என்ன வேதமோ? அப்படியே அவர் இப்படி ஒரு மாதிரி நடந்து வந்தாரு. அது அப்படிதான். அது அப்படிதான் வாசிங்க. அப்படிதான் நடக்கணும். அப்படியா? ஆமா. அக்காவை எதுக்கு வர சொன்னீங்க? எதுக்கு வர சொன்ன? கும்மி அடிக்க எடுத்து வர மலைப்பாரிய கும்மி அடிச்சிருவானா?